கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? ஏழைகள் மேலையும் சிறுமைப்பட்டவர்கள் மேலையும் நமக்கு சிந்தனை இருக்கணும். We have to consider the poor and the oppressed. அப்படி சிந்தனை வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். You may think, what is the use of thinking about the oppressed and the poor? வேதம் என்ன சொல்லுகிறது என்று வாசித்து பார்க்கலாம். Let us see what the Bible says. சங்கீதம் 41:1. ஒடுக்கப்பட்டவர்கள் மேல் கவனம் உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Psalm 41:1. Blessed is that consider the poor. The Lord will deliver him in the time of trouble. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே, சிறுமைப்பட்டவர்கள் மேலே நமக்கு சிந்தனை இருந்தாலே கடவுள் அதை அங்கீகரிப்பாராம். See what the Bible says. When we consider the poor and the oppressed, God will consider that. என்ன நடக்குமா? நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த நேரத்தில் கடவுள் நம்மளை விடுவிப்பாராம். When we are in trouble, God will deliver us. மக்களுக்கு எப்படி மனப்பான்மை இருக்குது அப்படின்றத சில உதாரணங்களை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். I will tell you with a few examples about how the mindset of people are. ஒரு முறை ஒரு பணக்கார பெண்மணி ஒரு துணி கடைக்கு போனாங்க. Once a rich woman went to a textile shop. அங்கே போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணிக்கு நான் துணி எடுத்து கொடுக்கணும், இருக்கிறதுலே விலை கம்மியான துணியை கொடுங்கன்னு. She asked, I'm going to give a saree for my maid. Why don't you give me the cheapest saree that is available in your shop? அந்த அம்மா போன பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த வேலை செய்கிற பெண்மணி அதே கடைக்கு வராங்க. After the rich woman left, the housemaid went to the same shop. அவங்க அந்த கடையில் கேட்டாங்க, இந்த கடையில் இருக்கிற விலை உயர்ந்த துணியை எனக்கு கொடுங்க, புடவை எனக்கு கொடுங்க, இதை எங்கள் எஜமானி அம்மாவுக்கு நான் கொடுக்கணும் பரிசா. She asked, give me the costliest saree that is in your shop. I want to give it to my employer as a gift. இந்த ரெண்டு பேரோட வித்தியாசத்தை பாருங்க. ஒருத்தங்க நல்லா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அதிக பணம் இல்லை. அதிக பணம் இருக்கிறவங்களுக்கு குறுகின மனப்பான்மை இருக்குது. See the mindset of these two people. One lady has very less money, but she wants to give a costly gift. Another lady has a lot, but she has a very small mind that she is not willing to spend for the poor. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுற்றுலா போன இடத்துல குழந்தைக்கு பசிக்குதுன்னு அவங்க தங்கி இருந்த 3 நட்சத்திர விடுதியில் பால் கேட்குறாங்க ஒரு பெண்மணி. A lady went for tour and since her child was hungry, she wanted to give it milk. They stayed in a 3-star hotel. She ordered for milk. They gave her a bill and also the milk. அவங்க கட்டணத்தோட அவளுக்கு பால் கொடுத்தாங்க. அந்த அம்மா வெளியே கடத்தெருவுக்கு போன பிறகு திரும்பியும் குழந்தை பசியால் அழுதுச்சு. After they went out for the tour, there the child cried out of hunger. அப்போ ஒரு சின்ன கடையில் போய் குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்டாங்க. There she went to a small shop and asked for milk for her baby. அந்த கடைக்காரர் கொஞ்சம் பாலை கொடுத்தாரு, இந்த அம்மா குழந்தைக்கு கொடுத்தாங்க. The man shopkeeper gave milk and the lady gave it to her child. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், குழந்தைங்களுக்கு கொடுக்குற பாலுக்கெல்லாம் நான் பணம் வாங்குறது இல்லைன்னு. Then she asked, how much should I pay? The shopkeeper said, we won't charge anything for the milk that we give for babies. உடனே இந்த அம்மா இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் கூட கொஞ்சம் பாலை வாங்கிட்டு அவங்க காரில் ஏறி போயிட்டாங்க. Then the lady brought another vessel and got free milk and went in the car. அந்த பெரிய ஹோட்டலில் காசு வாங்கிட்டு தான் அவங்க குழந்தைக்கு பாலை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சின்ன கடைக்காரருக்கு இருந்த ஒரு அன்பு
அவங்களுக்கு இல்லை. ஈவன் in the big hotel they got money and then only gave milk for the child. They did not have the broad mind of the shopkeeper, the small shopkeeper. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னா நமக்கு பரந்த மனப்பான்மை வேணும், உதவி செய்கிற குணமும் வேணும். When we have to help others, we need a broad mind and also a helping tendency. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.